இன்று மாலை திருச்சி திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரியமங்கலம் நேதாஜி நகர் பிரிவு சாலையில் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு மாநகர் மாவட்ட தலைவர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார். காட்டூர் மண்டல் தலைவர் பால தண்டாயுதம் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் எச். ராஜா பட்ஜெட் பற்றிய விளக்கங்களை பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்து கூறினார். மேலும் சமீபத்தில் இயற்றப்பட்ட வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவின் நிலையை பொதுமக்களுக்கு எடுத்து கூறினார். இந்த பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநகர் மாவட்ட நிர்வாகிகள் காளீஸ்வரன், ரவிக்குமார், எஸ்.பி. சரவணன், முன்னாள் மாவட்ட ஊடக பிரிவு தலைவர் இந்திரன், மாவட்ட துணை தலைவர் சர்வேஸ்வரன், பாலன், பார்த்திபன் மற்றும் மாவட்ட மண்டல் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்கள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. காங்கிரசுக்கு தலைவராக அந்த மாதிரி எல்லாம் இல்லை. காலையில் ஒரு கட்சி, சாயந்தரம் ஒரு கட்சி. 60 ஆண்டுகளா இருக்கேன் நான் ஒரு அமைப்புல. அதனால ராத்திரி போயிருந்தேன். பூரா சாதாரண ஏழை எளிய மக்கள், குடிசை வீடு, ஓட்டு வீடு, அவங்க எல்லாம் சொல்றாங்க, இது வீடு எங்களுக்கு இல்ல, பக்ரா பத்திங்கிறாங்க. நாங்க எங்க போவோம்? நான் சொன்னேன், நீங்க எங்கேயும் போக வேண்டாம். உங்களுக்கு யாராவது வெளியேற்றினா அந்த நிமிஷம் ராஜா இங்க இருப்பாங்க. அதனால வெளில போக வேண்டாம். இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. நேற்று எனக்கு அங்கதான் கூட்டம், பயணியில நெய்க்கால்பட்டியில கூட்டம் முடிச்சுதான் இங்க வரேன். ஆகவே நண்பர்களே, நாடு முழுவதும் 1995 வக்ஃப் சட்டத்தின் மூலம் இட் வாஸ் a draconian law. ஏன்னா அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கு? ஒருத்தர், அதாவது வக்ஃப் செக்ரட்டரி, இந்த இடம், இந்த கிராமம் முழுக்க இந்த சர்வே நம்பர், நம்ம திருச்சி இந்த மணச்சநல்லூர்ல எத்தனை இடம் அந்த மாதிரி இருக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்கு என்கிட்ட. ஈரோட்ல, கோபிச்செட்டிப்பாளையத்துல, பெரம்பலூர்ல, எல்லா ஊர்லயும் எந்தெந்த சர்வே நம்பரை இந்துக்களோட பாட்டம் மூட்டம் காலத்துல இருந்து நாம அனுபவிச்சு கொண்டிருக்கின்ற, நம்ம பேர்ல பட்டா இருக்கின்ற நிலங்கள், அத வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு அவன் இது பண்ணியிருக்கான். இப்ப உடனே எல்லா இடத்துலயும் இந்த சர்வே நம்பர்ல இருக்கக்கூடிய நிலத்தின் உடைமையாளர்கள் அதை பராதீனப்படுத்த முடியாதுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அப்ப நான் சொல்றேன், இந்த திராவிடியன் சர்க்கார், ஸ்டாலினோட அரசாங்கம் இந்து விரோத அரசா இல்லையா? சொல்லுங்க.